ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற சுனிதா வில்லியம்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மைண்ட் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரோல் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ இவங்களுடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியர், அம்மா வந்து ஸ்லோவேக்கியா நாட்டை வந்து சேர்ந்தவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய விண்வெளி நிறுவனம் நாசாவில் 27 ஆண்டு பணிக்காலம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 608 நாட்கள் வந்து விண்வெளியில் பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ 1998ஆம் ஆண்டில் தான் முதலாக நாசா வந்து இவர்களை விண்வெளி வீராங்கனையாக தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2006 டிசம்பர் 9ஆம் தேதி அமெரிக்காவினுடைய விண்கலமான டிஸ்கவரியில் SDS 116 அப்படிங்கிற அந்த விண்வெளி திட்டத்தின் கீழே தான் இவங்க வந்து சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, அதே மாதிரி ஜப்பான், சைனா. ஸோ யூரோப்பினுடைய USA ஸ்பேஸ் ஏஜென்சி, யுஎஸ்னுடைய நாசா, ரஷ்யாவினுடைய ஒரோஸ்கோமோஸ், ஜப்பானுடைய ஜாக்ஸா. ஸோ இவர்கள் இணைந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அதில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு 195 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா SDS 117 அப்படிங்கிற விண்வெளி திட்டக்குழுவுடன் திரும்ப வந்திருப்பாங்க. மறுபடியும் 2வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி கஜகஸ்தான் நாட்டில் உள்ள பைகனூர் விண்வெளி நிலையத்திலிருந்து மறுபடியும் விண்வெளிக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 127 நாட்கள் வந்து விண்வெளியில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவினுடைய அந்த போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் இவர்கள் இருவரும் இணைந்து விண்வெளி நிலையத்துக்கு வந்து போயிருப்பாங்க. இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கும். ஸோ 8 நாட்களில் திரும்பி வர வேண்டியவங்க 286 நாட்கள் கழித்து தான் திரும்ப நாட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். ஸோ அதே மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளியில் 62 மணி நேரம் 6 நிமிஷங்கள் நடைப்பயணம் வந்து மேற்கொண்டுள்ளார். ஸோ இது உலக அளவில் வந்து விண்வெளி வீராங்கனை ஒருவர் மேற்கொண்ட அதிகபட்ச நடைப்பயணமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி விண்வெளியில பார்த்தீங்க அப்படின்னா மாரத்தான் ஓடிய முதல். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடல் ஓய்வூதிய திட்டம் 2030-31 வரை நீட்டிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடல் ஓய்வூதிய திட்டம், APY, அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 60 வயதுக்கு பிறகு மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 வரை ஒரு உத்தரவாத ஓய்வூதியத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த திட்டம். ஸோ இது யாருக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 40 வயதுக்குள்ள அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு பேஸில் வந்து பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு பிறகு மாதம் 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி மத்திய அரசால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சந்தாதாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய துணைவருக்கும், ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரால் நியமிக்கப்பட்ட அந்த பயனாளிகளுக்கும் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலங்கள் தினம். ஸோ மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1972ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி தான் இது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா
குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3ல ஸ்டேட்ஸ் எவல்யூஷனில் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்திய நாடு பார்த்தீங்க அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ 1956ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்டேட்ஸ் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். ஸோ 14 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஃபஸ்ட்டு அசாம், பீகார், மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், 6வது வந்து ராஜஸ்தான், 7வது மைசூர், 8வது ஜம்மு அண்ட் காஷ்மீர், 9வது பஞ்சாப், 10வது கேரளா, மத்திய பிரதேஷ், 12வது உத்தரப்பிரதேஷ், 13வது வந்து ஆந்திர பிரதேஷ், 14 வந்து ஒரிசா. இந்த இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொழிகளின் அடிப்படையில் வந்து மாநிலங்களை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்து வந்திருக்கும். அதன்படியாக பார்த்தீங்க அப்படின்னா 1953ஆம் ஆண்டு ஃபசல் அலி கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த கமிஷன் அடிப்படையில் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களை வந்து உருவாக்க வந்து இந்த ஃபசல் அலி கமிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்மளுடைய மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா 14 மாநிலங்கள், அதே மாதிரி 7 யூனியன் பிரதேசங்கள். ஸோ 7ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, அடுத்ததா லக்காதீவ், அமின்டியூ, மினிகோய் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் மணிப்பூரும் திரிபுரா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதலாக யூனியன் பிரதேசங்களாக தான் இருந்திருக்கும். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், இந்த ஃபசல் அலி கமிஷன் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ 7வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இதன்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் மணிப்பூர் மற்றும் திரிபுரா பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனியன் பிரதேசங்களாக இருந்திருக்கும். அதே மாதிரி மெகாலயா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே அசாம் கீழே தான் இருந்திருக்கும். ஸோ இதில் அசாம்லேருந்து மெகாலாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரித்து 1969ஆம் ஆண்டு 22வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி அதை ஒரு அசாமினுடைய ஒரு துணை மாநிலமா மாத்திருப்பாங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1972ஆம் ஆண்டு இந்த மணிப்பூர், திரிபுரா, அதே மாதிரி மெகாலயா, இந்த 3 மணிப்பூர், திரிபுரா வந்து யூனியன் பிரதேசங்களா இருந்திருக்கும். மெகாலயா பார்த்தீங்க அப்படின்னா அசாமினுடைய துணை மாநிலமா இருந்திருக்கும். இதை வந்து
1972ஆம் ஆண்டு தான் இதுக்கு வந்து மாநில அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 21ஆம் நாள். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள், அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலோடை கிராமத்தில் தொன்மையான சிற்பங்கள். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டம் வேப்பலோடை கிராமத்தில் உள்ள கிணத்துல கலைநயம் மிக்க சிற்பம் செதுக்கப்பட்ட புதை படிமங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை புவியியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய அந்த பாண்டியர்களின் வரலாறு தெரிய வரும் அப்படின்னு இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொல்லியல் களங்கள் அங்கே இருக்குது. சிவகலை, கொற்கை, ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் பொருணை அருங்காட்சியம், ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொருணை எக்ஸிபிஷன் சைட்ல வந்து வச்சு மக்களுடைய பார்வைக்கு வந்து வெளியிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்க காலம்னு சொல்லும்போது 3rd BC-லேருந்து 3rd காமன் எரா வரைக்கும் நம்மளுடைய அந்த தமிழக ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு ரீஜன் சோழர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. தெற்கு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களால் ஆளப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சைடு வந்து சேரர்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. ஸோ இந்த இதில் கிடைச்ச அந்த புதைப்படிமங்களை பார்க்கும்போது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பாண்டியர்களுடைய முத்துக்கள் விளைவிக்கும் அந்த வித்தைகள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு.